வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி 2வது நாள். நம்ம விஷ்ணுவோட 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் பத்தி பார்க்கலாம். கூர்மம்னா எல்லாருக்குமே தெரியும். கூர்மம் ஆமை. பெருமாள் முதல் அவதாரம் மீனா எடுத்தார். இப்ப 2வது அவதாரம் கூர்மம் ஆமை உருவத்துல எடுத்திருக்கார். அதை பத்தி என்னங்கிற கதையை பார்க்கலாம். கூர்மாவதாரம் எப்ப ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்க்கடலை கடையும் போதுதான். பார்க்கடல் எதுக்கு கடைஞ்சா அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, துர்வாசர் என்ன பண்ற, போய் லக்ஷ்மியை பார்த்து சேவிச்சுட்டு வரும்போது லக்ஷ்மி என்ன பண்றா, அவருக்கு ஒரு பூமாலை, அழகான பூமாலையை கொடுக்குறா. அதை அவர் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கார். வரும்போது இந்திரனை பாக்குறார். இந்திரனை பார்த்துட்டு என்ன பண்றார், இந்திரன்ட்ட இந்தான அந்த மாலையை கொடுக்குறார். அவன் என்ன பண்றான், அலட்சியமா அந்த மாலையை தூக்கி யானையோட தலை மேல வச்சிடறான். அந்த யானை என்ன பண்றது, இந்த கோவத்திலயா இல்ல என்னன்னு தெரியல, விளையாட்டா காலில் போட்டு மிதிச்சிடுறது. அதை பார்த்த உடனே துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. நான் உனக்கு லக்ஷ்மியோட மாலையை கொடுத்துருக்கேன், நீ லக்ஷ்மியை அவமரியாதை பண்ணிட்ட இல்லையா, உன்னோட செல்வம் செழிப்பு எல்லாமே போயிடும், உங்க உலகம் எல்லாமே அப்படியே வறுமையில இது பண்ணி கஷ்டப்படுவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறது. அதுக்கேற்ப என்ன ஆகுது, இந்திரலோகம் அப்படியே களையெழுந்து போயிடுறது. எல்லாம் ரொம்ப இதுவார அசுரர்களோட கை ஓங்கிடுறது. அசுரர்கள் ஈஸியா ஒவ்வாளோட சண்டை போட்டா இது பண்றா, அதுல ஜெயிச்சிடுறா. இவர் இருக்கார் இல்லையா, அசுரரோட குரு சுக்கராச்சாரியர், அவரோட சஞ்சீவனி மூலிகை வேற அவர் வச்சுட்டு இருக்கார். அதனால என்ன பண்ற, யாராவது சாகர நிலைமையில இருந்தா கூட சஞ்சீவனி மூலிகை மூலமா அவர் எல்லாம் உயிர் பிழைக்க வச்சிடறா. ஆனா தேவர்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறா. சரின்னு என்ன பண்றதுன்னு வழக்கம் போல போய் பெருமாள் கிட்ட கேக்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, அசுரர்களோட கை ஓங்கிடுத்து, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு. உடனே அதுக்கு பெருமாள் சொல்றாரு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கும் சஞ்சீவனி மூலிகை மாதிரி இது இறப்பே கொடுக்காம ஒரு நல்ல நிலைமை வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கடலை கடைங்கோங்கிற. சரின்ட்டு சொல்றா. ஓகேன்ட்டு. ஆனா பார்க்கடலை உங்களால மட்டும் தனியா கடைய முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அசுரர்களோட ஹெல்ப்பையும் கேட்டுக்கணும். 2 பேரும் சேர்ந்து கடைஞ்சாதான் அதுல இருந்து அமிர்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு போய் அசுரர்கள்ட்ட போய் கேட்டு இது பண்றா. உங்களுக்கும் அமுதம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஓகேன்னு ஒத்துன்ட்டு கடையறதுக்கு 2 பேரும் முடிவு பண்ணிடுறா. அது என்னன்னா, பார்க்கடல் கடல் இருக்கு இல்லையா, கடையணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம பாத்துல எல்லாம் தயிர் மோர்லாம் கடைவோம் பார்த்தீங்களா, இப்படி மத்து வச்சு கடைவோம். சோ இங்க மத்தா மந்திரமலைய வச்சுக்கிறா. அதை கட்டுறதுக்கான கயிறு வாசுகி. மந்திரமலையை ஒரு பாட்டு கூட வரும், மந்திரமலையை வாசுகி கொண்டு கடையும் போது கூர்மாவதாரம்னு. அது மாதிரி மந்திரமலையை கொண்டு பார்க்கடலுக்கு நடுவுல வைக்கணும், அதை கயிறை போட்டு கட்டி கடையணும்னு முடிவு பண்றா. மந்திரமலையை தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து தூக்கணும்னு ட்ரை பண்றா. கொஞ்ச தூரம் தூக்குறா, முடியவே இல்லை, அப்படியே கீழே அந்த மந்திரமலை விழுந்து அதுலயே நிறைய பேர் செத்து போயிடுவாங்கிற மாதிரி இருக்கு. பெருமாள் உடனே வர, எல்லாத்துலயும் பெருமாள் தான் கடைசியில உதவி பண்ணுவார். அதனால என்னன்னா, பெருமாள் என்ன பண்றாரு, அவர் கருடன் மேல ஏறி வர மந்திரமலையை அப்படியே ஈஸியா அப்படி கையில தூக்கி கொண்டு போய் பார்க்கடலுக்கு நடுவுல கொண்டு போய் வச்சிடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் அசுரர்கள் சொல்றா, நாங்க இது பக்கம் வாசுகியால கட்டிடுறா இல்லையா, நாங்க வால் பக்கம்லாம் இருக்க மாட்டோம், நீங்க தானே எங்கள்கிட்ட உதவி கேட்டு அதனால நாங்க தலை பக்கம் தான் இருப்போம். சரி ஓகேன்றா. அசுரர்கள் தலை பக்கம், தேவர்கள் வால் பக்கம் இருந்து கடைய ஆரம்பிக்கிறா. அப்படி கடையணும்னு ஆரம்பிச்சா என்னன்னா, அது கீழே பேலன்ஸ் இல்லாம என்ன ஆறுது, மந்திரமலையை இப்படி ஆடுறது இவாளால கடையவே முடியல. அப்ப என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது அப்பவும் பெருமாள் தான் வர்றார். நான் கூர்மமா போய் மந்திரமலையை அடியில தாங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிறா. மலையை கொண்டு வரத்துக்கும் அவர் தான் வேணும், 2 பேருக்கு நடுவுலயும் அவர் தான் இருந்து இதுக்கு கடையறதுக்கான உதவியும் அவர் தான் பண்றாரு. இப்ப மலையை தாங்கறதும் அவராதான் இருக்காரு. சோ அடியில போய் அவர் கூர்மமா இருக்காரு. கூர்மம் அதுல இதுவா வேடிக்கையாவும் சொல்லுவா. அவருக்கு அப்படியே அந்த மலையை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடையும் போது அது நல்லா அவருக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கான். அவர் அடியில இருந்து கடையை இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து இந்த வாசிக்கு அந்த இது பண்ற போது அதோட வேகம் தாங்க முடியாம அந்த ஆழகால விஷத்தை வெளியிடுறது. அத சிவபெருமான் தாங்கி அவர் எடுத்து காப்பாத்துறதுக்காக அவர் அதை குடிச்சிடுறார். குடிச்ச உடனே பார்வதி தொண்டைக்குள்ளேயே இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்றா. அதனால நீலகண்டன் பேர் வரும். அந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுல இருந்து மொத்தம் 14 வகையான பொருட்கள் வர ஆரம்பிக்கிறது. பார்க்கடல்ல இருந்தா லக்ஷ்மி வந்தா, அதெல்லாமே தெரியும். சந்திரனும் பார்க்கடல்ல இருந்தா வந்தா. அதனாலதான் சந்திரன் லக்ஷ்மி நம்ம தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி இது ஜாதகத்திலயும் பார்த்தா சந்திரன் மாத்திருக்காரகன்பா.
அதையும் நம்ம வந்து இதோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தாயார் தான் எல்லாருக்குமே உலகத்துல அம்மா. அம்மாக்கு கூட பிறந்தவனா நிலா, சந்திரன், பூமி, கடல்ல இருந்து வந்ததுனால அவர் வந்து மாத்திருக்காரகன்கிற இதுல தாய்மாமா ஸ்தானம் இதுங்கிறதுக்காகவும் வந்து வச்சுப்பா. அப்புறம் அதுல ஐராவதம் வருது, வெள்ளை குதிரை எல்லாமே வரிசையா வருது, காமதேனு, பாரிஜாத மரம், அப்புறம் நிறைய அது மாதிரி 14 பொருட்கள் வருது. கடைசியா தன்வந்திரி, அதுவும் பெருமாள் தான் தன்வந்திரி ரூபத்துல தன்வந்திரியா வந்து இது அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர்றன்னு தெரியும். இதான் வந்து முக்கியமா கூர்மாவதாரத்தோட கதை இதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா அசுரர்கள் என்ன பண்றா, தன்வந்திரி கையில இருந்து அமிர்த கலசத்தை எடுத்துன்னு ஓட பாக்குறா. உடனே பெருமாள் பாக்குறார், அசுரர்களுக்கு ஏற்கனவே பலம், அவ சாகாவரம் வாங்கிட்டா மனித குலத்துக்கே ரொம்ப கெடுதல் அப்படின்ட்டு என்ன பண்றார், மோகினி ரூபத்துல வர்றார். மோகினியா வந்து அழகான பொண்ணா வந்து அவள்கிட்ட பேசி அமிர்த கலசத்தை வாங்கிட்டு வந்துரு, உங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படியே அவளை மதிமயக்கத்துல அப்படியே இருக்கும்போது தேவர்களுக்கு கொடுத்து இது பண்ற. இல்ல நடுவில் அந்த ராகு சாப்பிட்றது கொஞ்சம் இதை உடனே வெட்டிடுறார், அந்த கதை எல்லாமும் வரும். இதான் வந்து முக்கியமா கூர்மாவதாரத்த கதை. இப்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், குழந்தைகள் குட்டி குழந்தையில இருக்கிறச்ச வந்து முயல், ஆமை அந்த கதையெல்லாம் சொல்லி இது பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி பண்ணும்போது நம்ம கூடவே என்ன பண்ணலாம், இந்த ஆமைன்னா கூர்மாவதாரம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இது மாதிரி கதைகள்லாம் வந்து கடலுக்குள்ள ஆமை இருக்கு, அது தாங்கித்து, அது மாதிரி எல்லாம் கேட்கும் போது பெருமாளை பத்தி இன்னும் ஆர்வம் அதிகமாகும். எங்களுக்கு கதை சொல்லுங்க. என்ன இப்போ வர்ற காமிக்ஸ் எல்லாத்த விட நம்ம பெருமாளை பத்தின கதை நிறைய எடுத்தாலே அதுல விதவிதமா குழந்தைகளுக்கு, அது பிறந்த குழந்தைல இருந்து அதுங்க வளர்ற வரைக்கும் நம்ம தினம் சொன்னா கூட நமக்கு புதுசா கதைகள்லாம் கிடைக்கும். அதனால நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை குழந்தைகளுக்கு சொல்லலாம். ஓகே, நன்றி. நாளைக்கு 3வது அவதாரம் 3வது நாள் கதையோட பார்க்கலாம். இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.